புதுச்சேரியில் வாடகை டூ வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நல வாரியத்தை செயல்படுத்தி தீபாவளி ஊக்கத்தொகை ரூ.4000 வழங்கிட வலியுறுத்தி காக்கி சட்டை அணிந்து ஆட்டோக்கள் அணிவகுத்து சட்டமன்ற முற்றுகை பேரணி நடத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்டோ ஓட்டி தங்களது குடும்ப வாழ்வாதாரத்தை சமாளித்து வரும் ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்க்கையை முற்றிலும் முடக்கி போடும் தன்மையில் புதுச்சேரி அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் அமைந்துள்ளது. புதுச்சேரி பகுதியில் 5000 ஆட்டோக்கள் இயங்கி வரும் சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த தொழிலை கைப்பற்ற முயற்சி செய்து வருகின்றன. அவர்களுக்கு தேவையான சூழலை படிப்படியாக உருவாக்கி தருகிறது புதுச்சேரி அரசு. 2 சக்கர வாகனங்கள் வாடகைக்கு விடும் நிலையங்கள் ஒவ்வொன்றாக உருவாக்கும் போதே ஆட்டோ சங்கங்கள் அவற்றை தடுக்க பல்வேறு போராட்டங்களை நடத்தி உள்ளன. ஆனாலும் புதுச்சேரி அரசு அதை புறந்தள்ளி விட்டது. நமக்குரிய தொழிலை பாதுகாப்பதற்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக சட்டமன்றம் மற்றும் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு கடந்த காலங்களில் போராட்டங்கள் நடத்தியுள்ளோம். ஆனாலும் அரசு அலட்சியப்படுத்தி வருகிறது. தற்போது அதையும் தாண்டி நூற்றுக்கணக்கான இ-பைக் வாகனங்களை வாடகைக்கு விடுதலென ஆரம்பித்து உள்ளது. அவர்களது இலக்கு 4000 இருசக்கர வாகனங்கள் என கூறுகின்றனர். இவை ஆட்டோ தொழிலாளர்களிடையே வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியதாகும். ஏற்கனவே இருசக்கர வாகனங்கள் எந்தவித வரைமுறையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆட்டோக்கள் ஆண்டுதோறும் தகுதி சான்றிதழ் FC எடுத்தும் லைசன்ஸ் சீருடை பர்மிட் சாலை வரி இன்சூரன்ஸ் அனைத்தையும் அரசு விதிகளுக்கு உட்பட்டும் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியிலும் குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சாலை ஓரங்களில் காத்து கிடக்கும் நிலை இருந்து வருகிறது. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக 1000 ஆட்டோக்கள் பர்மிட் இல்லாமல் ஓடுவதாக புதுச்சேரி முதல்வர் அவர்களை கருத்து தெரிவித்திருப்பது விதிகளுக்கு உட்பட்டு ஓட்டக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்களை புண்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என குற்றம் சாட்டை முன்வைத்து ஆட்டோ தொழிலாளர்களை இணைத்து செயல்படும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் வாரியத்தை மாற்றுவோம் என்று அரசு கொடுத்த உறுதிமொழி ஆணையாக வந்த பிறகும் இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து வாரியத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வராமல் பல ஆண்டுகளாக காலம் கடந்த போக்கு தொடர்ந்து வருகிறது. ஆண்டுதோறும் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் அரசு நிர்ணயித்த கட்டத்தை செலுத்தி புதுப்பித்து வருகின்றனர். பிற மாநிலங்களில் இருப்பது போன்று அந்த வாரியத்தை இன்னும் செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டப்பட்டுள்ளது. இறந்து போன ஆட்டோ தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் நலசங்கத்தில் நிர்ணயித்த ஈமச்சடங்கு பணம் கூட 8 ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் அரசு நிலுவையில் வைத்துள்ளது. காரணம் கேட்டால் நலசங்கத்தை வாரியமாக மாற்றுகிறோம், ஆனால் தான் நிலுவையிலேயே இருக்கிறது என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள் என தெரிவித்த அவர்கள் ஆட்டோ மீட்டர் கட்டணங்கள் அரசு நிர்ணயித்து 8 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆண்டுதோறும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைத்து அந்த கட்டணம் புதுப்பிக்கப்படவில்லை. ஆனால் பெட்ரோல், டீசல், இன்சூரன்ஸ், FC கட்டணம், ஆட்டோ உதிரி பாகங்கள் மற்றும் அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பல மடங்கு உயர்ந்துவிட்டன. தற்போது உள்ள விலைவாசி உயர்வுக்கு தகுந்தாற்போல் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பயன்பெறும் வகையில் கேரளம், மேற்கு வங்காளம் மாநிலங்களில் உள்ளது போல் ஆட்டோ செயலியை உருவாக்கி குறைந்தபட்ச கட்டணத்தை நிர்ணயம் செய்து செயல்படுத்தின நடவடிக்கை எடுத்தால் புதுச்சேரி மக்களும் புதுவைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்க அரசு தயாராக இல்லை என குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து 5000 ஆட்டோ தொழிலாளர்கள் குடும்பங்களை பாதுகாக்க அக்கறை இல்லாமல் புதுச்சேரி அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை கண்டித்தும் ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வை நாசமாகும் வாடகை டூ வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்து வாகனங்களை பறிமுதல் செய்திட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியத்தை செயல்படுத்த கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல் தீபாவளி உதவித்தொகை 4000 ரூபாய் வழங்கிட வேண்டும். ஆட்டோ ஆன்லைன் செயலி உருவாக்கிய குறைந்தபட்ச கட்டணத்தை இன்றைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப நிர்ணயம் செய்து செயல்படுத்த ஆட்டோக்களுக்கு விதிக்கப்படும் ஸ்பாட் ஃபைன் அபராத முறையை கைவிட வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று மாபெரும் வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு சட்டமன்றம் நோக்கி காக்கிச்சட்டை பேரணி நடத்தினர். நெல்லித்தோப்பு சிக்னல், சுப்பையா சாலையில் இருந்து புறப்பட்ட காக்கி சட்டை பேரணி மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, காந்தி வீதி வழியாக சட்டமன்றத்தை நோக்கி பேரணி சென்றது. அப்பொழுது காவல்துறை ஜென்மராகினி ஆலயம் எதிரே தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பி அரசுக்கு கோரிக்கையை விடுத்துள்ளனர்.